கைஸ், டவுனுக்கு போயிட்டு சாயந்தரமாக வந்துடுறோம். அது வரைக்கும் 2 தம்பிங்களையும் தங்கச்சி பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராயனுடைய அப்பா அம்மா அவங்க ஊரில் இருந்து டவுனுக்கு போகிறாங்க. ஸோ அந்த நாள் ஈவினிங் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு, 2 நாள் ஆகிடுச்சு, அவங்க திரும்பி வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ராயனுடைய தங்கச்சி பாப்பாவுக்கு ஒரு சின்ன ஆபத்து மாதிரி வருது. அந்த ஆபத்துலேருந்து மீண்டு இந்த ஊரில் இனிமேல் இருந்தால் நமக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ராயன் அவங்க 2 தம்பிங்களையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு ஒரு லாரியில் ஏறி ஏதோ ஒரு ஊருக்கு போய் இறங்குறாரு. ஸோ அந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை, அங்கே வந்து செல்வராகவன் இருக்கிற இடம். அவர் வந்து இந்த 4 பேர் மேலே பரிதாபப்பட்டு ராயனுக்கு அங்கேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு கார்டியன் மாதிரி இருந்துட்டு வர்றாரு. ஸோ அதே ஊரில் சரவணன், எஸ்ஜே சூர்யான்ற 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ரொம்ப வருஷமாக ஒரு பகை இருந்துகிட்டே இருக்குது. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவையே வந்து இவங்க 2 பேரும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த 2 கேங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் எப்படி ராயனும் அவங்க ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையான்றது தான் வந்து ராயனுடைய கதை. ஸோ தனுஷ் எழுதி இயக்கியிருக்கிற 2வது படம் தான் ராயன். ஃபஸ்ட்டு படம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பாப்பாண்டி. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மாடர்ன் கிளாசிக் ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பர்னிங் ரிவெஞ்ச் ட்ராமாவாக வந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா தியேட்டர்லேயும் ஓடிட்டுருக்கு. அப்படி என்ன இந்த படத்தில் நல்லா இருக்குது, இன்னும் என்ன நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனுஷ்ன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ரிசர்வ்டான, எந்த வித வம்பு தும்புக்கும் போகாத ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவருக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம், அந்த வைலன்ஸ், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் அந்த எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்ஸ்லாம் வந்து கிளாசிக்காக பண்ணியிருக்காரு தனுஷ். அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த அடிபட்டுட்டு அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வரார், அந்த சீன்ஸ்லாம் வந்து சூப்பர்பான ஆக்டிங், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து த்ரூ அவுட் த மூவி கேரி பண்ணியிருக்காரு தனுஷ். சந்தீப்புடைய லவ் இன்ட்ரெஸ்ட் அப்பர்னாவும் சரி, தனுஷுடைய தங்கச்சி துஷாரா விஜயும் சரி, அவ்வளோ அழகாக நடித்து இந்த படத்துக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. எஸ்ஜே சூர்யா, சரவணன், பிரகாஷ் ராஜ், அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வரலட்சுமி சரத்குமார். ஸோ அவங்க வந்து எஸ்ஜே சூர்யாவுடைய ஒய்ஃப் கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஒரு சீனில் வந்து அவங்க சிரிப்பாங்க, அது வந்து தேட்டரே வந்து ஒரு கிளாப் வர்த்தி சீனாக இருந்தது. இந்த மாதிரி கதைக்களத்துக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் ஆளுங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மேக்கப், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங், அதுக்கேற்ற மாதிரி அந்த சரௌண்டிங், அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்பகத்தன்மையில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இது ஹீரோடைய 50th மூவி, அதனால் மாஸாக இருக்கணும், அப்படியே பிஜிஎம்லாம் இருக்கணும்னு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் தனுஷோட இன்ட்ரொடக்ஷன் சீன் வந்து அவர் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் ஃப்ரைட் ரைஸ் வந்து கிண்டிகிட்டு இருப்பார், ஜஸ்ட்டு திரும்பி பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி எந்த வித ஒரு எக்ஸ்டர்னல் ஹைப்லாம் இல்லாமல் அந்த கதைக்கிழமை எப்படி டீவியேஷன் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே வந்து ஒரு வைலண்ட்டான ஒரு ட்ராமா, நிறைய கில்லிங்ஸ், நிறைய கோரியான சீன்ஸ்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்புகிற மாதிரி எடுத்துருக்கிறது தான் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், செகண்ட் ஹாஃபில் துஷாரா விஜயன் வந்து ஒரு ஃபைட் சீனில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ நேச்சுரல், நான் நம்புகிற மாதிரியே இருக்குது. நம்மளை யாராவது அட்டாக் பண்ண வந்தால் நம்ம என்னென்ன பண்ணுவோம், அந்த தற்காப்புக்கு என்னென்ன பண்ணுவோம், இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்து அவங்கள திருப்பி அடிக்க பார்ப்போம், அதெல்லாம் வந்து அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்கார் பீட்டர் ஹெயின். அதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் கனெக்ட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லிட்டு இருப்பார், அந்த ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு இருப்பார் அந்த 2 கேங்ஸ்டர்ஸ்குள்ளே. ஸோ இது அவன் பண்ணால் ஒரு அறிவாளியாக இருப்பான், இதை பண்ணலன்னா ஒரு முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்துட்டு எஸ்ஜே சூர்யா வந்து ஆமாம் நான் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். ஸோ அதை கனெக்ட் பண்ண விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செல்வராகவன் வந்து ராயன் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், சிங்கத்தை வந்து ஈஸியாக வந்து ஓனாய் சுற்று போட்டு சாவடிச்சிடும்னு சொல்ல சொல்ல இந்த படத்தில் ஓனாயின்னு சொல்கிற கேரக்டர் வந்து அதே மாதிரி ஸ்கெட்ச் போட்டுட்டு சிங்கத்தை வந்து சாவடிக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கனெக்டட்னஸ், அந்த எடிட்டிங்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ஏஆர்ஆருடைய பிஜிஎம். ஸோ த்ரூ அவுட் த மூவி இந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ட்ராமாலாம் எப்போது நமக்கு அந்த சிச்சுவேஷன் புரியும்னா, அந்த பேக்ரவுண்டில் அந்த
தம்பிங் ஹார்ட் பீட்டோ இல்லை அந்த மியூசிக்கோ அந்த குவிக் ட்ரம்ஸ் மூமெண்ட்டோ, ஸோ அதெல்லாம் கேட்க கேட்க தான் நமக்கும் அந்த டென்ஷன் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஆப்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வெல் சீனுக்கு முன்னாடி வர அந்த பிஜிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 தம்பிங்க வந்து ஒரு சீனில் அழுதுட்டு நீ ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். ஸோ அந்த ஓல்ட் சீக்வன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஜிஎம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த மூவி வந்து எங்கேஜிங்காக பேக்ரவுண்டில் நம்மளை வச்சுட்டே இருக்கிறது வந்து ஏஆர்ஆருடைய பிஜிஎம். ஸோ அதுவும் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கிற அந்த அஃபெக்ஷன், அந்த பாண்டிங், அந்த படத்துலேயே சொல்லுவாங்க தனுஷ் சிரிக்கிறது எப்போனா வந்து அவங்க தங்கச்சி பேசும்போதோ இல்லை அவங்க தங்கச்சியை பாட வச்சு இவர் ரசிப்பார். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து அந்த பாண்டிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது அழகாக காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க தங்கச்சியே வந்து ஒருத்தரை கொலை பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அந்த சீனில் வந்து பேக்ரவுண்டில் இந்த ஐகிரி நந்தினி ஓடிட்டுருக்கும். அப்போ தனுஷ் வந்துட்டு கேஷுவலாக உட்காந்து தங்கச்சி பண்ணுறதெல்லாம் இப்படி நோட்டீஸ் பண்ணாமல் அவர் சிரிச்சிட்ருப்பார். ஸோ அந்த சீன் அவ்வளோ பெரிய ஒரு வைலண்ட்டான ஒரு கொலை நடந்து முடிஞ்சோன்னே தங்கச்சி உடனே போயிட்டு பால் பொங்கியிருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் காஃபி போட்டு குடிப்பாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தனுஷ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்டு ட்ராமாவில் திடீர்னு ஒரு டேர்ன் ஓவர், ஒரு இயல்பான சீனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு புதுமையான விஷயங்களை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃபில் வர சில ரீசனிங், அதாவது அவங்க தம்பிங்க பண்ணுற ஆக்ஷன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லாஜிக் என்ன, ஒரு சாலிடான ரீசன் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருந்தா இந்த படம் சிங்க் ஆகிருக்கும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நினைப்போம், என்னடா இதுக்காகவா இப்படி பண்ணாங்க, இதுக்காகவா இந்த மாதிரி நடந்துக்கினார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அந்த மாதிரி மோட்டிவ்லாம் இன்னும் ரியலிஸ்டிக்காக ரிலேட்டபிளாக இருந்தால் இன்னும் இந்த படம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வைலன்ஸ், இந்த சண்டை சீன்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் அதே ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபேக்டர் மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேரை கொலை பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப கொடூரமாக குத்தி சிசர்ஸில் குத்திட்டு அப்புறம் அந்த ஆணியில் குத்தி எடுத்து நிறைய வந்து கோரியான சீன்ஸ்லாம் ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த வைலண்ட் சீன்ஸ்லாம் டோன் டவுன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருந்திருக்கும் ஓவரால் வாட்ச் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ மாஸாக அவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்டோரியை பில்ட் பண்ணிவிட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டோரியை கனெக்ட் பண்ண விதம்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வைலண்ட்டான க்ரைம் ரிவெஞ்ச் ட்ராமாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இஸ் கோபி.